ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டுடே நமக்கு தமிழ்ல அவுட் சோர்ஸ்ல தமிழ் சொல் விளக்கம் புக்ல உள்ள நம்ம டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி அயற்றொல் கையேடு அதுல உள்ள அவுட் சோர்ஸ் கொடுத்திருந்தேன். அயற்றொல் கையேடுல பாத்தீங்கன்னா நான் மரபு தொடர் அகரவரிசை அது அந்த வீடியோஸ் கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம அயற்றொல் கையேடு புக்ல உள்ள மரபு தொடர் அகரவரிசை மற்றும் பிற மொழி சொல் தமிழ் சொல் அதுக்கான வீடியோஸ் கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. டுடே நம்ம கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் சொல் விளக்கத்துல ரகர வேறுபாடுதான் பார்க்க போறோம். சோ அந்த நம்ம புக்ல அந்த புக் வைஸா ஆர்டர் வைஸா அதுல என்னென்ன நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகுதோ அதெல்லாம் சேர்த்து பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு நம்ம ஸ்கிப் பண்ற ஏதாவது சின்ன ஒரு பாயிண்ட்ல இருந்து கூட நமக்கு எக்ஸாம்ஸ்ல நமக்கு அதெல்லாம் ஒரு 1 மார்க் மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு. நான் இதுல இம்பார்ட்டன் ஆனதை மட்டும் இந்த இப்போ இந்த டாபிக்ஸ்ல சொல்றேன். ஓகே, இப்போ ரகர வேறுபாடுக்கு முன்னால அதோட விதிகள் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம புணர்ச்சி விதிகள் தெரியும். அதே மாதிரிதான் இங்கேயும் ரகர வேறுபாடுகளுக்கான விதிகள் கொடுத்திருக்காங்க. நம்ம அதோட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா பாத்துக்குவோம். ஏன்னா நமக்கு அது ஒரு பிரித்தெழுதுகள்ல எதுலயே ஒரு சொல் இரு சொல் வேறுபாடு இல்ல வட சொல் தமிழ் சொல் நிறைய கேக்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல நமக்கு யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நம்ம அதோட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா பாத்துட்டு போய்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. அதோட விதிகள்ல என்ன சொல்றாங்கன்னா, ரகரமை அதோட இனத்தோட தான் சேரும்னு சொல்றாங்க. ரகரமை அதோட ரகர வரியோட இனத்தோட தான் சேரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வல்லின ரகரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இடையின ரகரம். அதாவது வல்லின ரகரமும் சரி இடையின ரகரமும் சரி அதோட இனத்தோட தான் சேரும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க. குற்றம், விற்றான், நெற்றி, புற்று. அப்போ பாருங்க, இந்த வல்லின ரகரம் தான் அதோட சேர்ந்து வருது. இதுலயும் பாருங்க வல்லின ரகரம் தான் சேர்ந்து வருது. இதுலயும் அதோட வல்லின ரகரம் தான் அதை தொடர்ந்து வருது. சோ குற்றம், விற்றான், நெற்றி, புற்று இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்துக்கோங்க. ரகரம் நகரமைக்கு பின் வரும் சொல்றாங்க. ஓகே, அதாவது நமக்கு தகரமைக்கு பின்னாலதான் இந்த ரகரம் வரும் சொல்றாங்க. இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. குன்றம், இங்க நகரம் இருக்கு, அதுக்கு பின்னால ரகரம் வருது. தின்றான், நகரத்துக்கு பின்னால ரகரம் வருது. பன்றி, நகரத்துக்கு பின்னால ரகரம் வருது. ஓகே, அப்புறம் எக்ஸாம்பிள் பாருங்க. கன்று, கொன்று. இதே மாதிரி நகரத்துக்கு பின்னாலதான் ரகரம் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரகரம் இதுல பாத்தீங்கன்னா தமிழ் சொற்கள்ல முதலா வருவதில்லைன்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது வல்லின ரகரமும் சரி இடையின ரகரமும் சரி தமிழ் சொற்கள்ல முதலா வராது. ஆனா இடையின ரகரம் ஒருவேளை முதலா வந்துச்சுன்னா அது வட சொற்கள்ல தான் வரும்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப நமக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு இடையின ரகரம்ல ஒரு வேர்டு கொடுத்தது எந்த சொல்னு கேட்டாங்கன்னா அது வட சொற்கள் அப்படின்னு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. ரங்கன், ராமன், ரோமம். ஓகே, ஆனா இதை இப்படி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப அதை எப்படி எழுதணும்னு கீழே கொடுத்துருக்காங்க. அது பாருங்க. அரங்கன், ராமன், ரோமம். ஓகே, ரங்கனுக்கு முன்னால ஆ சேர்த்திருக்காங்க, ராமனுக்கு முன்னால ஈ சேர்த்திருக்காங்க, ரோமம்க்கு முன்னால ஊ சேர்த்திருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஆ இ ஊ எனும் 3 உயிரத்துக்குள் ஏதாவது ஒன்றை கூட்டி எழுதுதல் தான் கூட்டி தான் அப்படி எழுதணும்னு சொல்றாங்க. அதாவது அது ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆனா, அதாவது இடையின ரகரம் ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆனா இந்த மாதிரி ஆ இ ஊ சேர்த்துதான் எழுதணும்னு சொல்றாங்க. ஓகே, அதுவும் வட சொற்களா தான் இருக்கணும், வட சொற்களா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ரகரமே ஒரு சொல்லின் ஈற்று எழுத்தாக வராது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ரகரம் ஸ்டார்டிங்லயும் வராதுன்னு பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா எண்டிங்லயும் வராதுன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இந்த ரகரம் வருமானு பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா வரும்னு சொல்றாங்க. இது இடையின ரகரம் கண்டிப்பா சொல்லின் ஈற்று எழுத்தாக வரும். இது பாருங்க. எக்ஸாம்பிள் நீர், தேர், பதர், மலர், ஆசிரியர். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நகரமெய்யோட ஈற்றும் லகரமெய்யோட ஈற்றுலையும் ஒருவேளை, அதாவது நான் அந்த பார்த்தது எக்ஸாம்பிள் வச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். நகரம் லகரம் ஈற்றெழுத்தா இருந்து நெக்ஸ்ட் வல்லெழுத்து, அதாவது வல்லின எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அது நமக்கு சேர்ந்து எழுதும் போது ரகர மெய்யாத்தான் வரும் சொல்றாங்க. ஓகே, அதாவது நகரம் லகரம் மெய் ஈற்றெழுத்தா இருந்து வல்லெழுத்து முதலெழுத்தாக இருந்தால் அது ரகர மெய்யாக தான் மாறும். ரகரமையா மாறாது, இடையின ரகரமா மாற வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா நமக்கு பிரித்தல்கள்ல யூஸ் ஆகும். இந்த விதி நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, இதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம்.
பொற்கொள்ளன். இதை வந்து எப்படி பிரிக்காங்க? பொன் கூட்டல் கொள்ளன். அவர்க்கு அப்படின்னா அவன் கூட்டல் கூ. ஓகே. கற்சட்டி, கள் கூட்டல் சட்டி. பற்பொடி, பல் கூட்டல் பொடி. இது வந்து பாருங்க நமக்கு வந்து போன டைம் கூட குரூப் 2A பிரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சாரி அக்தாவது ஏதோ ஒரு சம்திங் இது மாதிரி டிஃப்ரெண்டா வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி பிரித்தல்கள் வந்து நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிட்டா நமக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ பொற்கொள்ளன்னா பொன் கூட்டல் குழன், அவனுக்குன்னா அவன் கூட்டல் கூ, கற்சட்டினா கல் கூட்டல் சட்டி, பற்பொடினா பல் கூட்டல் பொடி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரகர மெய்க்கு பின், அதாவது வல்லின ரகரத்துக்கு பின்னால இந்த கேசா பேரா இந்த 4 வர்க்க உயிர்மெய்கள் தான் வரும்னு வந்து சொல்றாங்க. ஓகே. இப்போ வந்து பாருங்க நிற்க, ஓகே, கே வந்துருச்சு. முயற்சி, இப்போ சேக்குள்ள சி வந்துருச்சு. வெற்பூ, பேக்குள்ள பூ வந்துருச்சு. உற்றார், ஓகே, ரகரத்துக்கு ரகரம் நம்ம வந்து தொடர்ச்சியா வரும்னு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் விதியிலே வந்து பார்த்தாச்சு. ஓகே. இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட் விதிகள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து நமக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து நல்லா பாத்துக்கோங்க. வட சொற்கள் கொடுத்துருக்காங்க. சோ வந்து நல்லா பாத்துக்கோங்க. அர்ச்சனை, கற்பம், தற்பை இதெல்லாம் வந்து வட சொற்கள்னு வந்து சொல்றாங்க. இதை வந்து நம்ம எப்படி வந்து தமிழ் இலக்கணப்படி எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அருச்சனை, அதாவது இப்ப வந்து நமக்கு தமிழ் சொல் பிறமொழி சொல் அப்படின்னு வந்து மாத்தி எழுதுறது, இல்லைன்னா வலுவுச்சொல் அதுல வந்து இப்படி மாத்தி எழுதுறதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நமக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாத்துக்கோங்க. அர்ச்சனை அப்படின்னு கொடுத்திருந்தா அது வந்து கண்டிப்பா தப்பா இருக்கும். அப்போ அருச்சனைன்னு எழுதணும். ஓகே. அர்ச்சனைய அருச்சனைன்னு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க கர்ப்பத்தை கருப்பம் எழுதணும். தற்பைய தருப்பைன்னு எழுதணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரகர மெய்க்கு பின், அதாவது வல்லின ரகரத்துக்கு பின்னாடி வந்து மெய் எழுத்து வராது. ஆனா வந்து இடையின ரகரத்துக்கு பின்னால வந்து உயிர் மெய்யும் மெய்யும் வந்து வரும்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து நமக்கு வந்து ஏதாவது பிரித்தலுக்கு ஏதாவது வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து பாத்துக்கலாம். ஓகே. கற்கண்டு கற்சிலை, இப்போ வல்லின ரகரத்துக்கு பின்னால மெய் எழுத்து வரல. இதே வந்து இடையின ரகரத்துக்கு பின்னால வந்து ஆர்க்கும் அயற்சி மெய் எழுத்து வந்து வந்திருக்கு. உயிர் மெய்யும் வந்து வந்திருக்கு. தேர்வு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்டா நமக்கு வந்து அதாவது வடமொழி சொற்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது வல்லின ரகரத்துக்கு ரகரம் வந்து நமக்கு வந்து தமிழ் மொழியா மட்டும்தான் வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னு கரெக்டா வந்து சொல்லிட்டு தமிழ் மொழிக்கு சிறப்பானதுன்னு வந்து சொல்றாங்க. ஆனா இடையின ரகரம் வந்து பாத்தீங்கன்னா பல மொழிகளுக்கும் வந்து பொதுவானது வந்து சொல்றாங்க. ஓகே. இப்போ பல மொழிகளுக்கும் பொதுவானதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து 4 கொடுத்திருக்காங்க. சோ அதை வந்து பாத்துக்கலாம். இப்போ பிராமணர்னு பாத்தீங்கன்னா வடமொழி. ஓகே. பிராமணர்னா வடமொழி. நெக்ஸ்ட் வந்து பாருங்க அலமாரினா போர்த்துகீசியம். ஓகே. அலமாரினா போர்த்துகீசியம். கரம் சூடுனா இந்துஸ்தானி. ஓகே. கரம் சூடுனா இந்துஸ்தானி. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்னா தலைவர் இங்கிலீஷ், தலைவர் தமிழ்ல. அதுக்கு வந்து அது வந்து என்ன மொழினா இங்கிலீஷ். ஓகே. இப்ப வந்து நல்லா பாத்துக்கோங்க. பிராமணர்னா வடமொழி, அலமாரினா போர்ச்சுகீசியம், கரம்க்கு வந்து தமிழ் மீனிங் வந்து பாருங்க சூடு. அதுக்கு வந்து என்ன கரம் வந்து எந்த மொழின்னு கேட்டீங்கன்னா இந்துஸ்தானி. பிரின்சிபல்னா தலைவர், அது வந்து என்ன மொழினா இங்கிலீஷ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகே. இப்ப வந்து ரகர ரகர வேறுபாடு ஸ்ட்ரைட்டா வந்து பாத்துடலாம். நம்ம வந்து டுடே வந்து இன்னைக்கு வந்து ஆ ஆ இ அதுக்குள்ள ஒரு இது மட்டும் நம்ம வந்து பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஊல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டுடே வந்து நமக்கு வந்து கொஞ்சமா வந்து படிச்சு வச்சா வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். இல்லைன்னா மொத்தமா நமக்கு வந்து மைண்ட்ல வந்து ஏத்த முடியாது. சோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்துக்கலாம் டெய்லி ஒரு கிளாஸ்ல வந்து. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அறம் அப்படின்னா ஓர் ஆயுதம். ஓகே. அறம்னா ஓர் ஆயுதம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வல்லின ரகரம் அறம்னா தருமம். ஓகே. அறம்னா ஓர் ஆயுதம், வல்லின ரகரம் அறம்னா தருமம். நெக்ஸ்ட் அரமனைனா அரசன் வீடு, வல்லின ரகரம் அரமனைனா தர்மசாலை. அரினா விஷ்ணு அரி. பாருங்க இதுக்கு 2 பொருள் இருக்கு. இடைநரகரம் அரிக்கு வந்து விஷ்ணு வருது, அரி அதாவது காய்கறிகளை அரி. ஸ்கூல் புக்ல கூட இந்த டேட்டா இருக்கும். காய்கறிகளை அரி, அது வந்து இடைநரகரத்துக்கு வருது. நெக்ஸ்ட் வல்லின ரகரம் அரினா அறிந்துகொள் தெரிந்துகொள். ஓகே. நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து அறிவைனா பெண். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெண்களுக்கான வேறு பெயர்கள் நம்ம படிச்சிருப்போம். அறிவை, தெரிவை, மங்கை, மடந்தை, இந்த மாதிரி பல பெயர்கள் படிச்சிருக்கோம்ல. அதுல வர அறிவைனா பெண். ஓகே. இடைநரகரம் அறிவை பெண், வல்லின ரகரம் அறிவுனா அறிவாய். நெக்ஸ்ட் வந்து பாருங்க அருணா அருமையான, வல்லின ரகரம் அருணா துண்டி, அதாவது கட் பண்றது, அறுக்கிறது. நெக்ஸ்ட் அருகுனா சமீபம். இதே வல்லின ரகரம் அருகுனா அருகம்புல், அருகம்புல் ஜூஸ் இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அருந்துனா சாப்பிடு.
இதே வல்லின ரகரம் அருன்னா அருந்துனா அறுபட்டு. ஓகே, இது அதே மேல உள்ள மீனிங் மாதிரிதான் அறுபட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க அருவினா மலை அருவி. இதே வல்லின ரகரம் அருவினா அரச்சை. ஓகே, வல்லின ரகரம் அருவினா அரச்சை. நெக்ஸ்ட் அறைனா பாதி. இதே வல்லின ரகரம் அறைனா வீட்டின் அறை இல்லைன்னா கன்னத்துள் அறை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அலறினா ஒரு வகை பூ. அலறினா அதாவது கதறி சவுண்ட் போட்டு அழுறாங்கன்னு சொல்லலாம். அலறி கதறி. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆவ மட்டும் வந்து ஒரு ஒன் டைம் வந்து ரிப்பீட் பார்த்திடலாம். ஓகே, அறம்னா ஓர் ஆயுதம். ஓகே, அதே வல்லின ரகரம் மரம்னா தருமம். அரமனைனா அரசன் வீடு. வல்லின ரகரம் அரமனைனா தர்மசாலை. அரினா விஷ்ணு அரி. அரினா அறிந்துகொள். அறிவைனா பெண். வல்லின ரகரம் அறிவைனா அறிவாய். அருணா அருமையான. அருணா துண்டி. இதே அருகுனா சமீபம், அதாவது அருகாமை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை ஞாபகம் சமீபம். வல்லின ரகரம் அருகுனா அருகம்புல். அருந்து அப்படின்னா சாப்பிடு. அருந்துனா வல்லின ரகரம் அருந்துக்கு வந்து அறுபட்டு. அருவி அப்படின்னா மலை அருவி. இதே வல்லின ரகரம் அருவினா அரச்சை. அறைனா பாதி. வல்லின ரகரம் அறைனா வீட்டின் அறை இல்லைன்னா கன்னத்தில் அறை. நெக்ஸ்ட் வந்து பாருங்க அலறினா ஒரு வகை பூ. இதே வல்லின ரகரம் அலறினா கதறி. ஓகே, நெக்ஸ்ட் ஆ வரிசையில பாத்தீங்கன்னா 4 வேர்ட்ஸ் தான். ஆற அப்படின்னா நிறைய. ஓகே, இந்த வல்லின ரகரம் ஆறனா தனிய. அமர உட்கார்ந்து சாப்பிட சொல்லுவாங்கல்ல, அந்த தனிய. ஓகே, நெக்ஸ்ட் ஆறல் அப்படின்னா இடையின ரகரம்னா ஒரு வகை மீன். வல்லின ரகரம் ஆறல்னா தனிதல், மேல பார்த்த மாதிரிதான். ஓகே, ரிப்பீட் பார்த்துடலாம். ஆற அப்படின்னா நிறைய. வல்லின ரகரம் ஆறனா தனிய. ஆறல்னா ஒரு வகை மீன். வல்லின ரகரம் ஆறல்னா தனிதல். ஓகே, நெக்ஸ்ட் ஈ வரிசை பார்க்கலாம். இர அப்படின்னா யாசி. ஓகே, தர்மம் எடுக்கிறது சொல்லுவாங்க. இரனா யாசி. இதே வல்லின ரகரம் இரனா கட சாகு. ஓகே, சாகுதல் இறந்து போதல், அதுதான் வந்து சொல்றோம். அடுத்து இறகு அப்படின்னா ரகு அரசன். வல்லின ரகரம் இறகுனா பறவையின் இறகு. நெக்ஸ்ட் இறங்குனா இடையின ரகரத்துக்கு மனம் இறகு. இதே வல்லின ரகரத்துக்குன்னா கீழே இறங்கு. ஓகே, இதே வந்து இரத்தல்னா பிச்சை எடுத்தல், மேல பார்த்ததுதான் ஃபர்ஸ்ட் ஒன்ல உள்ளதுதான். நெக்ஸ்ட் வந்து வல்லின ரகரம் இரத்தல்னா சாதல் கடத்தல். ஓகே, நெக்ஸ்ட் இறப்புனா யாசித்தல். இதே சேம் மேல உள்ள மாதிரிதான். இறப்புனா சாதல். ஓகே, நெக்ஸ்ட் இரவுனா ராத்திரி இரத்தல். இந்த இரவு வந்து சாதல். ஓகே, வல்லின ரகரம் இரவு வந்து சாதல். நெக்ஸ்ட் இருனா உட்கார். இதே வல்லின ரகரம் இருனா ஒடி வடிகட்டு. இப்ப இருத்தி சொல்லுவோம்ல, இருத்திக்கு அந்த மாதிரி வடிகட்டுறத வந்து இருத்தின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இருக்கு ஆரணம், அதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, வேதங்களுள் ஒன்று ஹிஸ்டரியில வரும். சோ வல்லின ரகரம் இருக்குன்னா அழுத்தக்கட்டு. இப்போ வந்து ஒரு அழுத்தி கட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த இருக்குதான் வல்லின ரகத்துக்கு வந்து அழுத்தக்கட்டு. நெக்ஸ்ட் இருப்புனா நிலைமை. இதே வல்லின ரகரம் இருப்புனா குடியிரை. இரும்புனா இரும்பு ஆணி. இதே வல்லின ரகரம் இரும்புனா சிறுமலை. இறைனா ஆகாரம். ஒளி, அதாவது நமக்கு வந்து இறை தேட விலங்கு போயிருக்குன்னு சொல்லுவோம்ல, சோ உணவு. இறைனா ஆகாரம் உணவு. இன்னொன்னு வந்து பாருங்க இரைச்சல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அதுவும் வந்து இடைரகத்தை வந்து ஒளி. ஓகே, நெக்ஸ்ட் இறை வந்து பாருங்க வரி அரசன். நமக்கு வந்து இறை இலி நிலங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, சோ அந்த இறை இலினா அது வரியை தானே குறிக்குது. சோ இறைனா வரி. இன்னொரு இறைக்கு வந்து அரசன். அப்புறம் நமக்கு வந்து தெரியும் இறைவன். ஓகே, அதுவும் வந்து இறைக்கு வந்து வரும். ஓகே, இப்போ வந்து வரிசையை வந்து இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணிடலாம். இர யாசி. வல்லின ரகரம் இரனா கட சாகு. ரகுனா ரகு அரசன். இறகுனா பறவை இறகு. இறங்குனா மனம் இறங்கு. வல்லின ரகரம் இறங்குனா கீழிறங்கு. இடத்தல் பிச்சை எடுத்தல். இரத்தல் சாதல் கடத்தல். இறப்புனா யாசித்தல். வல்லின ரகரம் இறப்புனா சாதல். இரவுனா ராத்திரி இரத்தல். வல்லின ரகரம் இரவுனா சாதல். இருனா உட்கார். வல்லின ரகரம் இருனா ஒடி வடிகட்டு. இருக்குன்னா வேதங்களுள் ஒன்று. இதே வல்லின ரகரம் இருக்குன்னா அழுத்தி கட்டு. இருப்புனா நிலைமை. வல்லின ரகரம் இருப்புனா குடியிரை. இரும்பு ஆணி. வல்லின ரகரம் இரும்புனா சிறுமலை. அதே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இறைனா ஆகாரம் ஒளி. இதே வல்லின ரகரம் இறைனா வரி அரசன். வரிசையில பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் வந்து கொடுத்திருக்காங்க. ஈர் அப்படின்னா இழு. ஈருனா முடிவு. ஓகே, ஈர்னா இழு. ஈருனா முடிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நம்ம வந்து மற்ற பெண்டிங் வரிசை இதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நான் வந்து டெய்லி வந்து நமக்கு டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம கவர் பண்ணி ஒவ்வொரு புக் வைஸா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.